உக்ரைனோட அதிபரான விளோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் அவர் தரப்புல இருந்து வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட், அதாவதுங்க இப்போ ரீசண்டா நாடுகள்லாம் போய் விசிட் பண்ணி இட்டாலி, யூகே இங்கெல்லாம் 4 மீட்டிங் அதெல்லாம் பேசி எல்லாம் முடிச்சுட்டு வந்தோம் இல்லையா? அதோட விளைவு என்ன அப்படின்னா, வரக்கூடிய வாரங்கள், இந்த வாரம் இறுதிக்குள்ள இந்த பிளட் ஷீட், ட்ரம்ப் அவர்கள் யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட், பிளட் ஷீட்லாம் நின்றோம் அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கிறேன், இந்த போர் நிற்கும் அப்படிங்கிறது போல எதிர்பார்க்கிறேன் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்பு மொத்தம் 28 பாயிண்ட் பீஸ் டீல் ட்ரம்ப் அவர்கள் கொடுத்திருக்கிறாரு. அதுல 8 பாயிண்ட கழிச்சுட்டு 20 பாயிண்ட் பீஸ் டீல் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் திரும்பவும் ஒரு பிளானை மாடிஃபை பண்ணிக்கிறாங்க யூரோப்போட சேர்ந்து. ஸோ அந்த பிளானை ட்ரம்ப் கிட்ட கொடுப்போம், இந்த வாரங்கள்ல அதுக்கான முடிவுகள் வரும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் நம்பிக்கையா இருக்கிறார். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் எலெக்ஷன் வைக்கணும் அப்படிங்கிறத சொன்னார். உக்ரைன்ல எலெக்ஷன் வேணும் அப்படிங்கிறது போல பொலிட்டிக்கலா மீட்டிங் வந்து பாத்தீங்கன்னா பிரஸ் மீட்ல வந்து பண்ண சொல்லியிருந்தார். இப்போ இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு. அதுக்கு ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன சொன்னார் அப்படின்னா, ஓகே பேச்சுன்னு வந்துருச்சு, எலெக்ஷன் வச்சிடலாம், 60 to 90 நாள் டைம், எங்க நாடுகள் மேல குண்டுகள் எதுவுமே போடாம எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம இருந்துச்சுன்னா எலெக்ஷன் நடத்திடுறேன் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் சொல்றாரு. ஸோ சண்டை நடந்துட்டு இருக்குது, குண்டுகள் வெடிக்கும் போது எப்படி எலெக்ஷன் நடக்கிறது அப்படிங்கிற போல நியாயமா கேள்விகளை ஜெலன்ஸ்கி அவர்கள் கேட்கிறாரு. அப்படின்னா சீஸ்ஃபயர் கேட்கிறாரு ஜெலன்ஸ்கி அவர்கள். சீஸ்ஃபயருக்கு ரஷ்யா ஒத்துக்குவாங்களா? மாட்டாங்க. மேற்கு நாடுகள் உள்ள ஓடு வந்து எலெக்ஷனுக்காக செக்யூரிட்டி கொடுக்குறேன்னா ரஷ்யா ஒத்துக்குவாங்களா? ஒத்துக்க மாட்டாங்க. ஸோ உள்ள உக்ரைனுக்குள்ள யார் வந்தாலும் நான் அடிப்பேன் அப்படிங்கிறதுல ரஷ்யா தரப்பு வந்து கிளியரா இருக்காங்க. அது ஆல்ரெடி சொன்னதுதான். இப்போ இந்த கேட் அண்ட் மவுஸ் கேம், இதை பிடிச்சா அது, அதை பிடிச்சா இதுன்னு சொல்லி ஒருத்தவங்க வந்து பண்ண மாறி மாறி வாழை பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். இதுல அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான அழுத்தம் உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா நியூக்ளியர் பாம் ஈரோப் அமெரிக்கா மேல போடலாம். அணு ஆயுதம் அப்படின்னா பிசிக்கலான அணு ஆயுதம் இல்ல, பினான்சியல் நியூக்ளியர் பாம் அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன் சொல்றாங்க. அது ஒண்ணு இல்ல, போன பதிவுல நம்ம பார்த்திருந்தோம் இல்லையா? அதாவது ஒரு வேலை ரஷ்யாவுக்கு டெரிட்டரிஸை கொடுத்துட்டு சரண்டரான உக்ரைனுக்கு அழுத்தங்கள் கொடுத்துச்சுன்னா, அமெரிக்க தரப்பு வந்து உதவிகள் செய்ய மாட்டேன்னு சொன்னாங்கன்னா, லேண்ட் ஃபார் பீஸ் அப்படிங்கிற அக்ரிமெண்ட் ஏதாவது வந்துச்சு அப்படின்னா, ஃபோர்ஸ் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய $2.34 trillion அதை நம்ம ட்ரெஷரியில வச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதை அப்படியே டம்ப் பண்ணிடலாம், வித்தரலாம் அப்படிங்கிறதோட வந்து பாத்தீங்கன்னா EU தரப்புல இருந்து யோசிச்சிருக்காங்க. இதுதான் பினான்சியல் நியூக்ளியர் பாம். இது பியூரஸ்ட் ஃபார்ம் ஆஃப் பினான்சியல் பிளாக்மெயில் அப்படிங்கிறதோட அமெரிக்காவோட சில அண்டர்ஸ்டாண்ட் இருப்பாங்களே, அவங்க தரப்பு இருந்து வருது. அமெரிக்காவுக்கு சாதகமா பேசக்கூடிய நபர்கள், சில நபர்கள் நியூட்ரலா இருக்கக்கூடிய, ரஷ்யா ஆதரவா இருக்கக்கூடிய, சில நியூட்ரலா இருக்கக்கூடிய அனலிஸ்ட் தரப்புலாம் இது போல கருத்துக்கள் இருக்கு. சரி, இது போல நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? அதாவது யூகே கிட்ட வந்து பாத்தீங்கன்னா 722 பில்லியன், 1.62 ட்ரில்லியன் வந்து பாத்தீங்கன்னா EU கிட்ட இது போல இருக்கு அப்படிங்கிற செய்திகள் இருக்கு. இந்த பாண்டு பத்திரங்கள், கடன் பத்திரங்கள் இது கொடுக்குறாங்க அப்படின்னா, EU செல் பண்றாங்க அப்படின்னா டாலர் மேல இருக்கக்கூடிய நம்பகத்தன்மை வெடிச்சிரும், மிக பெரும் பாதாளத்துக்கு டாலர் போயிடும். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமே பேரலைஸ் ஆன மாதிரி ஆயிரும், லிக்விடிட்டியே இருக்காது, டாலருக்கு வந்து பண்ணா லிக்விடிட்டியே இருக்காது, பினான்சியல் கெட்டாஸ்ட்ராஃபி அப்படிங்கிறது போல சொல்றாங்க அனலிஸ்ட் தரப்பு. இது மாதிரி ஒரு விஷயம் நடக்குது, ட்ரம்ப் அவர்களுக்கு அழுத்தங்கள் இது போல பிளாக்மெயில் பண்ணும்போது ட்ரம்ப் அவர்கள் என்ன சொல்லணும்? விற்கிறனா வித்துக்கப்போ, அதனாலதான் ட்ரம்ப் அவர்கள் எல்லாத்தையும் இன்வெஸ்ட் பண்ணு, என் நாட்டுல இன்வெஸ்ட் பண்ணு, டேரிஃப் போட்டுருவேன் அப்படிங்கிறது போல எல்லாத்தையும் மிரட்டுறாரா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ ட்ரம்ப் அவர்கள் அவரு தரப்புல என்னெல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் சேஃப்டி பண்றதுக்காக பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இந்த டேரிஃப் போடுறது, சேவ் பண்றது, டாலரை சேவ் பண்றதுக்கான வேலைகள் என்னென்ன செய்யணும், இது போல பாண்ட் எல்லாம் வந்து பண்ண சேல் பண்ணிட்டாங்க அப்படின்னா இந்த சவுத் கொரியா, ஜப்பானு இது போல நாடுகளை வச்சு வாங்க வைக்கலாமா? வேற ஏதாவது நாடுகள் இருப்பாங்களா? அவங்களுக்குலாம் அழுத்தங்கள் கொடுக்கலாமா? இது போல விற்கிறாங்கன்னா எந்தெந்த நாடுகள்னால வாங்க முடியும்? ஸோ நம்ம எக்கனாமி எப்படி ப்ரொடெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான வேலைகளை ட்ரம்ப் இறங்குறாரு அப்படிங்கிறது போல செய்திகள் இருக்கு. இதோட மேட்ச் பண்ணா தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் பினான்சியல் பாம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு, பினான்சியல் நியூக்ளியர் பாம்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ட்ரம்ப் அவர்கள் பெருமளவில் ட்ரை பண்றாரு. அது மட்டும் இல்லாம அட்டாக் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது போல ஒரு மிரட்டல்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவர் தப்பு வந்து வந்திருக்கு. ஸோ விற்கிறதா வித்துக்கப்பா, அவரோட ப்ரியாரிட்டி என்னவா இருக்குன்னா முதல்ல இந்த போரை முடிக்கணும், அதுக்கான ஒரு முடிவு கொண்டு வரணும். எக்கனாமிக்கல் கிரைசிஸ் வந்துச்சுன்னா அது வரக்கூடிய அரசாங்கம் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறது வந்து பண்ணீங்கன்னா மிட் டேர்ம் எலெக்ஷன் வேற வரப்போகுது. ஸோ அந்த டைம்ல வந்து பண்ணா அந்த டைம்ல பார்த்துக்கலாம்,
முதல்ல இந்த போற பிரச்சனையை முடிவு கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறதோட அமெரிக்கா, அதுவும் குறிப்பா ட்ரம்ப் அரசாங்கம் நினைக்கும், அதை செய்வாங்க அப்படிங்கிறது போல யோசிக்கிறாங்க. ஏன்னா அமெரிக்கன் எக்கனாமிய ஹோஸ்டேஜா வச்சு யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவை பிளாக்மெயில் பண்ணி உக்ரைனுக்கு ஃபண்டிங்கா கொடுக்க வச்சு இந்த போரை நடத்தலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஸோ அதுக்கு கண்டிப்பா அமெரிக்கா ஒத்துக்காது அப்படிங்கறதான் இதுல இருக்கக்கூடிய விஷயம். ஸோ ட்ரம்ப் அவர்களுக்கு இருக்கக்கூடிய கத்தி இதுதான் சிம்சன் ப்ரெடிக்ஷன். இந்த சிம்சன் ப்ரெடிக்ஷன் இது போல கிளியரா சொல்ல, பட் எக்கனாமிக்கலி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பின்னடைவை சந்திக்கும் அமெரிக்கா. மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போகும். ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இறந்துடுவாரு. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ட்ரம்ப் அவர்கள் அவங்க சொல்ல மாட்டாங்க, அது போல இருக்கக்கூடிய ஒரு பொம்மை வந்து பாத்தீங்கன்னா இறந்துரும். ஸோ இது போல ஒரு விஷயங்கள் இருக்குது. சிம்சன் ப்ரெடிக்ஷன்ல இருக்கக்கூடியது. அடுத்தது கமலா ஹாரிஸ் அவர்கள் பிரசிடென்டா வருவாங்க. இது போல விஷயங்கள் அது ப்ரெடிக்ஷன். ஸோ அதுதான் கண்ணு முன்னாடி வருது அப்படிங்கிறத போன பதிவு நான் சொல்லியிருப்பேன். இப்போ ஏன் ட்ரம்ப் அவர்கள் இது போல ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டாலும் நடந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிறது போல யோசிச்சு இது போல போரை நிறுத்தத்துக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? ஆக்சுவலி இந்த ரஷ்யா உக்ரைன் போர்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஆயுதங்கள் ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா உக்ரைனுக்கும் யூரோப்புக்கும் கொடுக்க வேண்டியதா இருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த யூரோப் போருக்கு போனாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏகப்பட்ட மோசமான சூழ்நிலைகள் தான் வேர்ல்டு வார் 3க்கான ஒரு நிலைமை கூட கொண்டு போயிடும் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்கள் சொன்னார் இல்லையா? ஸோ அது போல ஒரு சூழ்நிலை உருவாயிரும். ஸோ ரஷ்யாக்கு எகெயின்ஸ்டா ரஷ்யாக்கு ஆதரவு பெற்ற நாடுகள், ஸோ ரஷ்யா பலம் பொருந்தி இருக்கும் போது அங்க ஒருவேளை ரஷ்யா ஜெயிச்சிட்டாங்கன்னா மிக மோசமான சூழ்நிலைக்கு அமெரிக்கா நட்பு நாடுகள்லாம் தள்ளப்பட்டுவாங்க. இந்த ஒரு காரணத்தினால இந்த போரை நிப்பாட்டணும். சரி, ஓகே, இப்ப இந்த போர் நடக்குது அப்படின்னா அமெரிக்காவோட அதிகப்படியான ஆயுதங்கள் கொடுத்துட்டு இருக்க வேண்டியதானே. எப்படியும் ட்ரம்ப் அவர்களோட ஆட்சி முடிஞ்சு போயிரு, அதுக்கப்புறம் வரக்கூடிய ஆட்சி பாத்துக்கலாம்ல, அப்படிங்கள விட்டுட்டு போயிடலாம்ல அப்படிங்கிற கேள்விகள் வருது இல்லையா? இதுல என்னன்னா அமெரிக்கானால மீண்டு வர முடியாத துயரத்துக்கு போயிருவாங்க. அதாவது தாய்லாந்து, கம்போடியா உதாரணத்துக்கு இந்த கிளாஷ் எடுத்துக்கோங்களேன். இப்ப நடந்துட்டு இருக்கக்கூடிய சண்டை சும்மா ஒரு லைன் அப் பாத்திரலாம். இது வந்து ஒரு பார்டர் பிரச்சனை தான். இரு நாடுகளுக்கும் தாய்லாந்துக்கு கம்போடியாவுக்கும் இருக்கக்கூடிய ஒரு பார்டர் தகராறு தான், வாய்க்கா தகராறு தான். இது எங்க இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா 1904 1907 வருஷத்துல ஆரம்பிக்கக்கூடிய பிரச்சனை. அந்த டைம்ல தாய்லாந்துன்னு இல்ல, கிங்டம் ஆஃப் சலாம் அப்படிங்கிறது போல ஒரு கிங்டம் இருந்தது. அவங்க பிரான்ஸோட ஒரு டீல் போட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த சைட்ல பிரான்ஸோட காலனிஸா இந்த சைடு கம்போடியா இந்த பகுதிகள்ல இருந்தது. பிரான்ஸோட இண்டோ சைனா இந்த ரீஜன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ரீஜனுக்குள்ள அவங்க வரும். பிரான்ஸோட ஒரு டீல் போட்டிருந்தாங்க, பீஸ் டீல். ஸோ அந்த டைம்ல இந்த பகுதியில எங்களது இந்த பயில தான் கொஞ்சம் வரையறுக்கப்பட்டிருந்தது. இப்போ கம்போடியாவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 1953 இண்டிபெண்டன்ஸ் கிடைக்கும் போது பிரான்ஸ் கிட்ட இருந்து, அப்போ இந்த பகுதியெல்லாம் எங்களுது அப்படிங்கிறது போல கம்போடியாவோட கட்டுப்பாட்டுல இருந்தது. அப்போ வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பியூட், அப்ப ஆரம்பிச்ச டிஸ்பியூட் கம்போடியா பிரான்ஸ் கிட்ட இருந்து இண்டிபெண்டன்ஸ் வாங்கும் போதுல இருந்து அந்த பகுதி எங்களுக்கு தான் வேணும் அப்படின்னு இருதரப்புல இருந்து வந்து பண்ண கிளைம் பண்றாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜியா இருக்கு இல்லையா, அங்க போகுது. 1962 இதுக்கு தீர்ப்பு வந்துருது. அந்த கோயில் கம்போடியாக்கு தானுங்க சொந்தம், உங்களோட கிங்டம் தானுங்க இப்ப தாய்லாந்துல இருக்கு. அந்த டைம்ல கிங்டம் வந்து பிரான்ஸோட அக்ரிமெண்ட் போடும்போது அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியரா மென்ஷன் ஆயிருக்கே. இந்த பெஹே விஹார் டெம்பிள் இருக்கு இல்லையா, ஆக்சுவலா இது ஒரு சிவன் கோயில். அந்த சிவன் கோயிலுக்கு தான் இங்க சண்டை 2 நாடுகள் அடிச்சுக்கிறாங்க. அந்த சிவன் கோயில் எனக்கு தான் சொந்தம் அப்படிங்கிறது போல தாய்லாந்து தரப்பு வந்து கேட்கறாங்க. இல்ல அந்த சிவன் கோயில் எங்களுக்கு தான் சொந்தம் அப்படிங்கிற கம்போடியா தரப்பு வந்து கேட்கறாங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பிரச்சனை. அந்த கோயிலுக்கு சொந்தமான பகுதிகள் சுத்தி இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு, யாருக்கு சொந்தம் அப்படிங்கிற சண்டை இருக்கு. ஸோ அந்த டைம் வந்து இப்போ வரைக்கும் இருக்கக்கூடியதுதான். இதுல வந்து எல்லோ கலர்ல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு இல்லையா, அதுதான் தாய்லாந்து தரப்பு வந்து கிளைம் பண்ணக்கூடியது. அந்த 2 பகுதி, இந்த பெர்ஹே விகார் அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மென்ஷே அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இந்த 2 வந்து பாத்தீங்கன்னா டிஸ்பியூட்டட் டெரிட்டரி. அந்த பகுதிகளில் தான் சண்டை நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து ஒரு அவுட்லைன். ஏன்னா இது நீங்க எல்லா நாடு பிரச்சனை, இப்ப இந்தியா பாகிஸ்தான் எடுத்தீங்கன்னா ஒரு டிஸ்பியூட்டட் டெரிட்டரி, ஜம்மு அண்ட் காஷ்மீர், அது போல எல்லா பக்கத்துலயும் இது நீங்க அப்ளை பண்ணி பாத்துக்கலாம். இப்ப இந்த தாய்லாந்து, கம்போடியா இந்த இடத்துல நடக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இதுல இருக்கக்கூடிய நரேட்டிவ் ரொம்ப பழைய நரேட்டிவ். அதாவது கம்போடியா வந்து பாத்தீங்கன்னா சீனாவோட ஆளு, தாய்லாந்து வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவோட ஆள் அப்படின்றது போல இருந்துச்சுன்னா அது தப்பு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலை இப்ப கிடையாது. ஏன்னா தாய்லாந்து வந்து பாத்தீங்கன்னா வேர்ல்டு வார், அதாவது கோல்டு வார் எரால வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவுக்கு ரொம்ப ஒரு நட்பு நாடா இருந்தாங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தாங்க. கம்போடியால வந்து பாத்தீங்கன்னா ரிவம் நேவல் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கல்ஃப் ஆஃப் தாய்லாந்து பக்கத்துல சைனாக்கு வந்து பாத்தீங்கன்னா நேவல் பேஸ் வச்சுக்கிறாங்க. சீனா ராணுவத்தோட ஒரு கால் பதிப்பு அப்படிங்கிறது பண்ண கம்போடியா பகுதியில இருக்கு. இந்த கம்போடியாவோட டீப் வாட்டர் போர்ட் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா
சீனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்குதுன்னு வச்சுங்க. அந்த ஏரியா ஃபுல்லாவே சீனாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கு. வர்த்தகத்துக்கு அவங்க ரொம்ப முக்கியம். இதன் அடிப்படையில அந்த ஒரு ஸ்ட்ராட்டஜி இருந்தது. ஆனா இப்போ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை நடக்க நடக்க இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் நிறைய இருக்கிறதுனால எல்லாமே மாறி போச்சு. ரிலேஷன்ஷிப்லாம் வந்து பண்ணா மாற ஆரம்பிச்சிச்சு. கம்போடியால வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் செக்ரட்டரி லாய்ட் ஆஸ்டின் அவர்கள் 2023 வந்து பாத்தீங்கன்னா கம்போடியாக்கு விசிட் பண்றாரு. அமெரிக்காவோட போர்க்கப்பல்கள்லாம் போர்ட் கால்ஸ் அடிக்குது கம்போடியால 2024. இது போல பல விஷயங்கள் மாறுபட ஆரம்பிச்சிருச்சு. செக்யூரிட்டி ஃப்ரேம் ஒர்க் வந்து அமெரிக்கா கூட வந்து கம்போடியா கையெழுத்துலாம் போட்டிருக்காங்க. இது போல விஷயங்கள் நிறைய மாறி அமெரிக்கா வந்து பாத்தீங்கன்னா ஆயுத ஏற்றுமதி தடை போட்டிருந்தாங்க கம்போடியா. அதெல்லாம் தூக்கிட்டு கம்போடியாவோட வந்து பாத்தீங்கன்னா ஜாயின்ட் மிலிட்டரி ட்ரில்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது போல ட்ரில் எல்லாம் அங்க நடக்குது அப்படிங்கிறத நம்ம சேனல்ல பார்த்திருப்போம். ஸோ சைனாவோட ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து கம்போடியா எப்படியாவது வெளியே எடுத்துட்டு வரணும் அப்படிங்கிறத அமெரிக்கா ட்ரை பண்ணும்போது நீ இப்படி பண்றியா அப்படிங்கிறதோட தாய்லாந்து சும்மா இருப்பாங்களா? ஸோ தாய்லாந்து வந்து அமெரிக்காவோட நட்பு நாடா இருந்துச்சு. இப்ப அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா சைனாவோட ஒரு பிக்கஸ்ட் ட்ரேடிங் பார்ட்னரா மாறிட்டாங்க தாய்லாந்து. அது மட்டும் இல்லாம மிலிட்ரி சப்ளையரா வந்து பாத்தீங்கன்னா சைனா மாறிட்டாங்க தாய்லாந்துக்கு அதிகப்படியான ஆயுதங்கள். ரெண்டாவது தாய்லாந்து கூட வந்து பாத்தீங்கன்னா சீனா அடிக்கடி ட்ரில் பண்றாங்க, ஆன்டி டெரரிஸ்ட் ஆபரேஷன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்திருப்போம். ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பண்ணா அங்க மாறிட்டு இருக்கு. ரெண்டாவது தாய்லாந்து பிரிக்ஸ்ல சேரணும்னு ஆசைப்பட்டு பிரிக்ஸோட பார்ட்னர் கண்ட்ரியா ஜாயின் பண்ணிட்டாங்க. எங்களையும் பிரிக்ஸ்ல சேர்த்துக்கோங்க அப்படிங்கிற பார்ட்னர் கண்ட்ரியா ஜாயின் பண்ணிட்டாங்க. இது போல தாய்லாந்து நம்ம கிட்ட தான் இருக்கு, கம்போடியோட வச்சுக்கலாம் அப்படிங்கிற அமெரிக்கா ட்ரை பண்ணும்போது சீனா நீ கம்போடியால தொட்டா நான் தாய்லாண்டியா தொடுவேன் அப்படிங்கிற அவங்க மாறி மாறி இந்த ஸ்பியர் ஆஃப் இன்ஃப்ளூயன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல காட்ட ஆரம்பிக்கும் போது இப்ப அமெரிக்காவும் வீக்கா இருக்காங்க. ஸோ இது போல இந்த நார்மலா தாய்லாந்துக்கும் கம்போடியாவுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்பியூட்டட் டெரிட்டரிகள் 1900 காலகட்டத்தில இருந்து இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது இதுதான் தருணம், இப்ப நம்ம பேசிக்கிட்டா தான் உண்டு அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா தாய்லாந்து கம்போடியா மேல இருக்கக்கூடிய தருணத்தை பயன்படுத்தி அட்டாக் பண்றாங்க. ஸோ இது போல செய்யும் போது இந்த இடத்துல பிரச்சனைகள்லாம் தீருது. இந்த ரீஜன்ல அமைதி வந்துருச்சுன்னா பவருங்கிறது எங்க இருக்கும்? பிரச்சனைகள் இருக்க போய் தானே பவர் இருக்கும். ஸோ இதனாலதான் பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த். நீ அமைதியா இருக்கணும், இல்லைன்னா ஸ்ட்ரென்த்தை பயன்படுத்துவேன் அப்படிங்கிற ஒரு மீனிங்ல இதை எடுத்துக்கலாமா? அது பீஸ் த்ரூ ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறத டிரான்ஸ்லேட் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரென்த்தா இருந்தாதான் அமைதி கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு இது வேற. நீ அமைதியா இல்ல அப்படின்னா ஸ்ட்ரென்த்தா காட்டுவேன் அப்படிங்கிறது வேற இல்லையா? சோ இது போல ஒரு விஷயமா இதெல்லாம் அப்படிங்கிறது போல கேள்விகள் சில அனலிஸ்டுக்குள்ள இருந்து இருக்கு. ஸோ இது போல இந்த தாய்லாந்து கம்போடியா இந்த பிரச்சனைகள் பெருசாகுது, அமெரிக்கானால போரை நிறுத்த முடியல, எதுவும் பண்ண முடியல. ஏன்னா இப்ப அவங்க தெற்கு அமெரிக்கால ரெடியா இருக்காங்க வெனிசுவேலாக்கு எகெயின்ஸ்டா. வெனிசுவேலான்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க பக்கத்துல இருக்கக்கூடிய நாடு மேல பாஞ்சிருவாங்களா, எண்ணெய் வளங்கள் மேல பாஞ்சிருவாங்களா அப்படின்ற பிரச்சனைகள் இருக்கு. ஸோ அதனால அமெரிக்கா அந்த சைட் போய் நிக்கிறாங்க. ரெண்டாவது அங்க இருக்கக்கூடிய டீப் வாட்டர் போர்ட்லாம் வந்து பார்த்தா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சுன்னு ஏகப்பட்ட விஷயங்கள். ஒரு காரணத்துக்காக போய் வெனிசுவேலால இல்ல, அமெரிக்கா போய் வெனிசுவேலால கை வச்சாங்கன்னா அவங்களுக்கு தான் எச்சா பிரச்சனை வரும். இந்த பிரச்சனைகள்லாம் முடியாம. ஸோ இந்த இடத்துல வந்து அவங்க ரெடியா இருக்கும்போது இந்த பக்கத்துல சீனா வந்து பாத்தீங்கன்னா தைவான்ல கை வச்சுட்டாங்கன்னா ஸோ இது போல பவர்ஃபுல் நாடுகள்லாம் இப்ப வீக்கா இருக்காங்க. ஸோ இந்த ஒரு இப்ப யூரோப் ஆல்ரெடி வீக்கா இருக்காங்க, ரஷ்யா கூட சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ யார் வந்து யாருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னா அலைன் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. இப்ப அமெரிக்கா கம்போடியாவுக்கு சப்போர்ட் பண்ணாங்கன்னா தாய்லாந்து சீனாவோட போயிடுவாங்க. ஸோ பவர்ஃபுல் அலையன்ஸா மாற ஆரம்பிச்சிடும். இது போல காரணத்துக்குனாலதான் அமெரிக்காவோட அதிபரான ட்ரம்ப் அவர்கள் போர் வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கான மிக பெரும் அளவுல முயற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற சில அனலிஸ்டோட கருத்துக்கள் இருக்கு. ஸோ இருக்கக்கூடிய செய்திகள் என்னன்னா ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையை எப்படியாவது முடிச்சாகணும். ஒன்ஸ் அது எஸ்கலேட் ஆகுதுன்னா கண்டிப்பா குளோபல் கான்ஃபிளிக்ட் அப்படிங்கிறது அமெரிக்கானால வருது, சீனானால வருது அப்படிங்கிறதுல இவங்க ரெண்டு பேர்த்தையும் விலக்கி விடுறதுக்காக வாய்க்கா தகராறுலாம் பேசி முடிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லா பகுதியிலையும் சண்டைகள் வரும் அப்படிங்கிற மாற்று கருத்துல. ஏன்னா இப்ப ஆப்பிரிக்காலே M23 ரிபல்ஸையும் ஒரு ரிபல்ஸ் ரவாண்டாவையும் டிஆர் இருக்காங்க. ஆப்பிரிக்கால இருக்கக்கூடிய நாடுகளையே அமெரிக்கானால வந்து பாத்தீங்கன்னா அமைதி பேச்சுவார்த்தையில பேசி பிரச்சனையை முடிக்க வைக்க முடியலையே, அங்கேயே போய் அவங்களால எதுவும் செய்ய முடியலையே, நம்மள வந்து ஏதாவது செஞ்சிருவாங்களா அப்படிங்கிறது போல எல்லாரும் மைட்டை காட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அந்த ரீஜியன்ல சூப்பர் பவர்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சூப்பரான பவரா மாறி போயிடுவாங்க. இந்த ஒரு காரணத்தினால்தான் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா மல்டி போலார் வேர்ல்டு எல்லாருக்கும் இருக்கு பவர். அந்த ரிங் அது எப்படி சொல்லனா எல்லாரும் வந்துட மாட்டாங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகளுக்கும் மல்டி போலார்னா பல நாடுகள் ஆளுமை தன்மையில இருப்பாங்க அப்படிங்கிற. இது எப்படின்னா WWEல
ரெஸ்லிங்ல வந்து பாத்தீங்கன்னா ரிங்குக்குள்ள எல்லாரும் ஓடி வந்து சண்டை பிடிச்சிட்டே இருப்பாங்க. அந்த ரிங் விட்டு வெளியே தூக்கி தூக்கி வீசி போட்டே இருப்பாங்க இல்லையா? ஸோ அதுல கடைசியா 5 பேர் யார் நிக்கிறீங்களோ அவங்க தான் லீடர்ஸ், ரிங் லீடர்ஸ். அப்படிங்கிறது போல மல்டி போலார் வேர்ல்டுக்கான ஒரு யுத்தம் ஆரம்பிக்க போகுதா அப்படின்ற கேள்விகள் பல அனலிஸ்டுக்குள்ள இருக்கு. ஸோ ஓரளவுக்கு இருக்கக்கூடிய விஷயங்கள் ஜியோ பாலிட்டிக்ஸை பத்தி இந்த ஒரு இஷ்யூ வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் என்னால முடிஞ்ச வரைக்கும். மேபி தப்பாவும் இருக்கலாம், சரியாவும் இருக்கலாம். பல அனலிஸ்டுகளோட கருத்துக்கள் புரிஞ்சுக்கிட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை பத்தின உங்களோட கருத்துக்கள் என்ன, உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோக்களை யூடியூப் மதிச்சு 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பு ஆதரவு எனக்கு எப்ப இருக்குன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சுக்கலாம். இந்த பையன் நல்லா இருக்கும் நம்பிக்கை. அடுத்த பையன் சந்திக்கிற வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.